இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம். இந்த ஏடிஎம் அப்படிங்கிறதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஏடிஎம் அப்படிங்கிற அப்ரிவேஷனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் தான், நெட்டில் உதவியோடு ஆப்ரேட் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ இந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னால் இருக்கக்கூடிய காலங்களில் ஏடிஎம் இல்லாத காலங்களில் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பேங்க்கில் பணம் போடுறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம பேங்க்கு நேராக போய் அங்கே ஒரு பெரிய க்யூவில் நிற்கணும். ஸோ நம்ம கிட்ட போகிற நேரம் பார்த்து அந்த ஆஃபீஸர் டீ குடிக்கிற நேரம் வந்துடும், செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டென்ஷன்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டும் இந்த அதன் மூலமாக பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஏடிஎம் தான் காரணம். சரி, இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கே போகாமல் நம்மளுடைய பணத்தை எப்பப்போ தேவையோ எங்கெங்கே தேவையோ அங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்கிற மிஷின் பயன்படுத்தி நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய ஃபண்டை எங்கேயாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மற்ற யாருக்காவது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை நம்மளுடைய தேவைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதை பண்ணிக்க முடியும். நம்மளோட பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன, இந்த ஏடிஎம் அப்படிங்கிற இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்பேண்ட் இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா BSIDN அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று விண்டோஸ் XP ப்ரொஃபஷன், இன்னொன்று வந்து விண்டோஸ் எம்பெடட் அப்படிங்கிற ரெண்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நம்ம டேட்டாவும் யூஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் நம்ம வாய்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் 2 இன் OSI மாடல். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கனெக்ஷன் மோடு என்னென்னா பாயிண்ட் டு பாயிண்ட். இதனுடைய சைஸ் ஆஃப் ஏடிஎம் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 பைட்ஸ். இதில் 48 பைட்ஸ் டேட்டாவுக்கும் இன்னொரு 5 பைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெடர் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரைட். இதில் ரெண்டு விதமான கார்டு வந்து சப்போர்ட் ஆகுங்க. ஒன்று டெபிட் கார்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த டெபிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டுனா என்னன்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் மணி கீழே வருது. இப்போ நம்ம இன்னும் சொல்ல போனால் அது எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ டெபிட் கார்டுனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்போ எடுக்கணும்னாலும் நம்ம எடுத்துக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிரெடிட் கார்டுங்கிறது அப்படி இல்லை. நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத பட்சத்திலும் நமது சார்பாக நம்மளுடைய வங்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் வாங்குறோமோ அங்கே வாங்கின பிறகு வங்கி பில் அனுப்பி வச்சுருவாங்க மாதம். அதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க கெட்ட தவறு பட்சத்தில். ரைட்டுங்களா? ஸோ இங்கே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெபிட் கார்டுனுடைய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துடலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டுனுடைய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துடலாம். ஸோ டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம பணத்தை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. டெபிட் கார்டு இருந்தால் நம்ம அங்கங்கே எடுத்துக்கலாம், இல்லை அந்த மிஷினில் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ நீட் நாட் டு கேரி மணி, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எங்கே ஷாப்பிங் பர்பஸ் போனாலும் நம்ம பணம் கொண்டு போகலாம். ஆனால் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த மிஷின் இருக்கும்போது ஸ்வைப் பண்ணி நமக்கு தேவையான பொருளை வாங்கி அந்த பணத்தை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே எப்போவுமே என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம பேங்க்கு போகாத காரணத்தினால இங்கே வந்து நம்ம விட்ரால் ஸ்லிப்போ அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இங்கே நல்ல செக்யூரிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பின் நம்பர் மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது நல்ல செக்யூரிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த பின் நம்பரை எப்போவுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ்லாம் வரும். பேங்க்கில் இருந்து பின் நம்பரோ இல்லை CVV நம்பரோ இதெல்லாம் கேட்குறது இல்லை, நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த பின் நம்பர் நம்ம யாருக்கும் தெரிவிக்காத பட்சத்தில் இது ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு வழிதாங்க. அதுக்கடுத்தால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கார்டை நம்ம என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா? ரெண்டாவது, ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் 24/7, அதாவது வாரத்தில் உள்ள 7 நாட்களும் ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரமும் நம்ம என்ன செய்யலாம், எந்த ஒரு தேவைக்கும் ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஸோ இது டெபிட் கார்டுனுடைய ஒரு அட்வான்டேஜ். இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் சர்வர் டவுன் ஆகி நமக்கு என்ன செய்ய முடியாது, பணம் எடுக்க முடியாது. ஏடிஎம் வந்து என்ன சொல்லிடுவாங்க, ஒர்க் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய பின் நம்பரை மறந்துடுவோம். இது ரெண்டாவது ஒரு ட்ராபேக். அதுக்கடுத்தால என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபீ வந்து நம்மளுடைய டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு நமக்கு கொடுத்துருக்காக மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஃபீயும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இதுக்குன்னு ஒரு சார்ஜ் வந்து பேங்க் போடுவாங்க. நம்ம அதை கட்ட
வேண்டியது இருக்கும். இது ஒன் ஆஃப் த ட்ராபேக். அடுத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சு நம்ம வந்து எவ்வளோ நாளும் பணம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் எடுக்க முடியும், இதுக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த லிமிட்டேஷன் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இதனுடைய ட்ராபேக். சரி, இப்போ டெபிட் கார்டுனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு. இது ரொம்ப டேஞ்சரஸான கார்டுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை பக்குவமாக பயன்படுத்த தெரியல அப்படின்னா நிச்சயமாக இது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஆப்பை நமக்கு வைக்கும். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத பட்சத்தில் நமது சார்பாக பேங்க்கு நமக்கு பதிலாக நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யுது. ஆனால் நம்ம எங்கே பணம் கொடுத்துருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம பணம் கொடுத்துருந்தாலும் பொருட்கள் வாங்கியிருந்தாலும் கரெக்டாக மாதத்தில் ஒரு நாள் அவங்க கரெக்டாக மாதம் கரெக்டாக பில் அனுப்பிடுவாங்க. நாம் சரியான நேரத்திற்குள்ளே அதை செலுத்த தவறிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கான சார்ஜஸ் வந்து அதிகமாக போய் கண்ணுக்கு தெரியாத ஆப்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும் நண்பர்களே. ரைட், கிரெடிட் கார்டு மொத்தத்தில் உங்களோட பையிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். கையில் இருந்தாலே பணம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு இருந்தானா நம்ம கையில் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, இதன் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான நிறைய ரிவார்ட் பாயிண்ட் வந்து அதிகரிக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்வீனியன்ட்டான இருக்குங்க. எப்போனாலும் நம்ம எங்கேனாலும் இந்த பணத்தை வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய ஈவன் ஹோட்டல்லேருந்து பெட்டி ஷாப்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க. ரைட்டா. ரெண்டாவது, இதில் ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். இது என்ன ட்ராக்கபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணிக்கலாம். யாராவது நமக்கு தெரியாமல் இதை ஃப்ராட் பண்ணாங்கன்னா கூட இதை ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, ரொம்ப அவசர காலகட்டத்தில் நம்ம பணம் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருப்போம், இல்லைனா ஒரு செலவை வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம போயிருப்போம். அங்கே நமக்கு தெரியாமல் அல்லது அவசர நிமித்தமாக அந்த செலவானது அதிகரிச்சிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ரெண்டாவது, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது பில்ட் ஆகிட்டே வரும். அதாவது நாம் எப்படி வந்து கடனை வாங்கி எந்த அளவுக்கு நேர்மையாக கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் அவசர காலத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கோ இல்லை எதுக்கோ, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சிபில் ஸ்கோர் அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட்டுங்களா. இதில் சில ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு வைத்திருக்க மூலமாக ஓவர் ஸ்பெண்டிங், அதாவது அதிகபட்சமாக அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த கார்டு இருக்கிறதுனால நமக்கு கைக்கு வந்த மாதிரி எல்லா நேரமும் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஓவர் ஸ்பெண்டிங் கொண்டு வந்து விட்டுவிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது சரியான நேரத்தில் அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் அதை திருப்பி செலுத்தலை பேங்குக்கு அப்படின்னா கட்டாயம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபீயும் ரொம்ப அதிகமாக இருக்கும், வறுத்து எடுத்துருவாங்க, பார்த்துக்குவாங்க. அடுத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைக்கல அப்படின்னா யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நம்பரை காப்பி பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. நம்மளுடைய கிரெடிட் கார்டை திருடு போனாலோ இல்லை அதனுடைய நம்பரை காப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டிங் டெப்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க, அந்த நமக்கு உள்ள அந்த ஸ்பெண்டிங்கை கரெக்டாக நோட் பண்ணி அதுக்கான திருப்பி செலுத்தாமல் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் திடீர்னு மலை போல் உயர்ந்து விடும். ஸோ ஆகையினால கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இருங்க மக்களே. ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். ஏடிஎம்னுடைய அந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் அதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.